الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் இப்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், இமாம் பெருமக்கள், அனைத்து அம்பியாக்கள், அவுலியாக்கள், அனைத்து முஸ்லிம்கள், முஃமின்கள், குறிப்பாக நமதிற்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவராக என்னுடைய சுற்றுரை தொடர்பு செய்கிறேன். முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிராக நாதிராக இருக்கிறார்கள் என்பது அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவாக இருக்கிறது. எப்படி அவங்க ஹாசிர் நாசிராக இருக்கிறாங்க? ஹாசிர் நாசிராக இருக்கிறார்கள் என்றால் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும். அப்படி எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? மறுப்பவர்கள் அனைத்தையும் மறுத்து கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் அவர்களுடைய கொள்கை அகீதா என்று நிர்ணயம் செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அதனுடைய அடிப்படை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுக்கப்பட்டது. அல்லாஹ் கூறி காட்டுகிறான்: நபியே நாயகமே, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக, நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம், ஷாஹிதா, சாட்சியாளராக அனுப்பியிருக்கிறோம். ஹாதிர் நாதிர் என்பதற்கு பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கிறது. அதில் ஒன்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட ஷாஹித் என்ற வார்த்தை. சாட்சியாளர். எதற்கு சாட்சியாளர்? அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாளர் அவங்க. நாமெல்லாம் எப்படி சொல்றோம்? நபி சொன்னாங்க, நம்ம ஈமான் கொண்டு இருக்கிறோம், கண்ணால பார்க்கல. நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்த்து சாட்சி சொன்னவர்கள். கண்ணால பார்த்து சாட்சி சொன்னவர்கள். இதே பூத உடலோடு புறக்கண்களால், அகக்கண்களால் அல்ல, கனவில் அல்ல, மனதளவில் அல்ல, வெளிப்புற கண்களால், புறக்கண்களால், உடலோடும் உயிரோடும் மேராஜுக்கு சென்று அங்கே அல்லாஹ்வை புற கண்ணால் கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வை கண்டு விட்டார்களோ, நேரடியாக கண்டு விட்டார்களோ, அவர்களுக்கு அனைத்து திரையும் விலகிவிட்டது. அவர்கள் அனைத்தையுமே கண்டு கொண்டார்கள். அவர்கள் தான் அனைத்துக்குமே கண்ணால் பார்த்த சாட்சி என்பதாக சூஃபியாக்கள் சொல்றாங்க. மட்டுமல்ல, ஷாஹித், சாட்சியாளர் சொல்றான். மலக்குள்ளாக நம்ம கண்ணில் பார்க்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்த்து சாட்சி சொன்னவர்கள் வழக்கமாக இருக்கிறார்கள் என்று. சொர்க்கத்தை நாம் கண்ணால பார்க்கல, நபி அவர்கள் கண்ணால பார்த்து சாட்சி சொன்னவர்கள். நரகத்தை நாம் கண்ணால பார்க்கல, நரகம் இருக்கின்ற நரகத்தை கண்ணால பார்த்து சாட்சி சொன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஜின் வர்க்கம் முதல் கியாமத்தாளுடைய அனைத்து விஷயங்களையும், நடந்து முடிந்த விஷயங்கள் மட்டுமல்ல, நடக்கவிருக்கின்ற விஷயங்களுக்கும் சாட்சியாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அனைத்து அம்பியாக்களை நாம் கண்ணால் பார்க்கல, நபி அவர்கள் கண்ணால் பார்த்து சாட்சியம் சொன்னவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. இஸ்ராவை, அல்லாஹ்வை அர்ஷில் சென்று நபி அவர்கள் சந்தித்த அந்த மேராஜுடைய பயணத்தினுடைய கடைசி உச்சகட்டத்தை மறுக்கின்றவர்கள் கூட மற்ற நபிமார்களை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை உண்டான அம்பியாக்களை நபி அவர்கள் மேராஜுடைய பயணத்திலே இஸ்ரா சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸில் வைத்து சந்தித்ததை எவரும் மறுக்கவில்லை. அனைத்து அம்பியாக்களையும் கண்ணால் பார்த்து சாட்சி சொன்னவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கண்ணால பார்க்கல, நபி சொன்னாங்க என்று நாம் சாட்சி சொல்லுகிறோம். நாமளும் ஷாஹிது தான். அது எப்படி சொல்றீங்க நீங்களும் சாட்சியாளர் என்று? நபி சொன்னாங்க என்று நாம ஈமான் கொண்டு நாம் சாட்சி சொல்லுகிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்வான் மற்றொரு வசனத்தில், தகூனு ஷுஹதா அலன் நாஸ், நாளைக்கு மறுமையில கியாமத் நாளில் இந்த உம்மத்து அனைத்து உம்மத்திற்கும் சாட்சி சொல்லும். அனைத்து உம்மத்திற்கும் சாட்சி சொல்லும். இது ஏதோ நம்ம போகிற போக்கில்
சொல்லிட்டு போகல. அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுடைய ரிவாயத்துல, நாளை மறுமையில் இதுஆ நூஹுன் அலைஹிஸ்ஸலாம் யௌமுல் கியாமத்தி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துல கூப்பிடுவோம். தனக்கு முன்பாக நிப்பாட்டி வைக்கப்படுவாங்க. அல்லாஹ் கேட்பான், அல் வல்லகத்த ரிசாலத்த, உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்கள் முறையாக மக்களுக்கு எத்தி வைத்தீர்களான்னு கேட்பான். நஅம் யா ரப்பின்னு சொல்லுவாங்க, ஆமா யா ரப்பி. அல்லாஹ் கேட்பான், அவர்களுடைய இதுஆ கௌமுஹு, அவர்களுடைய உம்மத்தவர்கள் அழைக்கப்படுவார்கள். அவர்களிடம் கேட்கப்படும், அல் வல்லக ரிசாலத்த, அவர்கள் தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்களா என்று. அவர்கள் மறுத்து விடுவார்கள். மா அதானா மின் நதீர், எங்களுக்கு எந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரும் வரவில்லை, எந்த நபியும் வரவில்லை என்று மறுப்பார்கள். அல்லாஹ் கேட்பான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, உங்களுக்கு சாட்சி யார்? மையஷஹது சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தவர்களும் சாட்சி என்று சொல்வார்கள். உம்மத்தவர்கள் நாம் அழைக்கப்படுவோம். அல்லாஹ் கேட்பான், நாம சொல்வோம், நபி சொல்லியிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்கள் குர்ஆன்ல வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டோம், நபி சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுக்கு நூஹ் நபி அவர்கள் தூதுத்துவத்தை பரிபூர்ணமான முறையில் எத்தி வைத்து விட்டார்கள் என்று. அப்ப அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு சாட்சி யாரு? நம்மள்கிட்ட நாம சொல்லுவோம், எங்களுக்கு சாட்சி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. நமக்கு சாட்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். விஷயம் என்னன்னா, நாம நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அவர்கள் அழைக்க கொடுத்த அந்த நேரத்தில் கண்ணால் பார்க்கல, நமக்கு தெரியாது. நபி அவர்கள் அதையும் கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். இல்லை என்றால் எப்படி சாட்சியம் பகர முடியும்? எப்படி சாட்சி சொல்ல முடியும் கண்ணால் பார்க்காம? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இது ஒரு சம்பவம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது. அதே அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு மறுமையில் ஒரு நபி வருவார், அவருக்கு பின்ன ஒரு உம்மத், ஒரு மனிதர் இருப்பார். இன்னொரு நபி வருவாங்க, அவருக்கு பின்னாடி 2 பேர் இருப்பாங்க. இன்னொரு நபி 3 பேர், இப்படி கூட குறவா இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாம் கேள்விப்பட்ட குர்ஆனில் சொல்லப்பட்ட ஹதீஸ் சொல்லப்பட்ட நபிமார்கள் அல்ல. நமக்கு அத்தகைய நபிமார்களுடைய பெயரே தெரியாது. ஒரு நபி ஒரே உம்மத்தை எப்படி தெரியும் நமக்கு? அத்தகைய ஹதீஸும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபியிடம் கேட்பான், நீங்க தூதுத்துவத்தை எத்தி வைத்தீர்களா? அல் வல்லகத்த ரிசாலத்தை. அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உம்மத்தவர்கள் அழைக்கப்படுவாங்க, அவர்களும் கேட்கப்படும். அப்போ அவங்க மறுத்துருவாங்க. அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு சாட்சி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் திருமறை குர்ஆன் ஷரீஃப்ல தெளிவாக பல்வேறு ஆயத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அவருடைய கூட்டத்தார் மத்தியில் நாம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் 1050 வருடம் கம்மி 950 வருடங்கள் தீன் பணி செய்தார்கள். இப்படி குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி வந்திருக்கிறது. ஆனால் மற்ற அம்பியாக்கள் எல்லா நபிமார்களை பற்றி வரவில்லை. ஒரு நபி ஒரு உம்மத்து, ஒரு நபி 2 உம்மத்து, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கூப்பிடுவான், இந்த உம்மத்தை நீங்க சாட்சி சொல்றீங்களா? ஆமா, நாங்க சாட்சி சொல்றோம். எங்களுக்கு எங்க நபி சொல்லிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்கிறாங்க? அனைத்து அம்பியாக்களும் அவர்களுடைய தூதுத்துவத்தில் எந்த மோசடியும் செய்ய மாட்டாங்க. உள்ளபடி அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டளைகளை எத்தி வைத்திருக்கிறார்கள். அனைத்து அம்பியாக்களும் என்று நாம் சாட்சியம் சொல்வோம். அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு சாட்சி யாரு? சொல்லுவோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அனைத்து அம்பியாக்களுக்கும் சாட்சியம் சொல்வார்கள். நாம் கண்ணால் பார்க்கல, நபி சொன்னாங்கன்னு நாம சாட்சி சொல்லுவோம். நபி அவர்கள் அனைத்தையும் கண்ணால் பார்த்து சாட்சி சொல்லுவாங்க. எவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பார்க்கிறார்கள், சதாகாலம் ஹாலிர் நாதிராக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உறுதிப்பட்டு விடுமோ, அவர் விலாயத் பெற்றவராக ஆகிவிடுவார். வலியுல்லாஹ் லிஸ்ட்ல வந்துருவார். அவர் பாவம் செய்ய மாட்டாரு. அல்லாஹ் அவரை பாவம் செய்யவும் விட மாட்டார். ஷைத்தானை மறக்கடித்து அந்த எண்ணம், அந்த நபி அவர்கள் ஹாலிர் நாலிர் என்ற எண்ணம் தன்னுடைய உள்ளத்தை விட்டு, சிந்தனையை விட்டு மறைந்தால்தான் பாவமே செய்ய முடியும். இல்லை என்றால் பாவம் செய்ய முடியாது. சொல்லுவாங்க சூஃபியாக்கள், ஒரு பைத்தியக்காரன் பார்த்துட்டு இருக்கான்னா பாவம் செய்ய முடியாது. எங்க வெளியே போய் உடனே விட்டுருவானு பயப்படுவானோ, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அந்த அச்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அல்லாஹ் பார்த்திருக்கிறான் என்ற அச்சம் அவ்வளவு எளிதில் ஏற்பட்டு விடாது.
சொல்வாங்க சூஃபியாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களுடைய பார்வைக்கு முன்பாக சதாகாலம் இருக்க பழகிக்கொள், அல்லாஹ் உன்னை வலி உள்ளவாக ஆக்கி விடுவான்னு சொல்வாங்க. அல்லாஹ் தஆலா அத்தகைய பாக்கியத்தையும் தௌஃபீகையும் நம் அனைவருக்கு தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.